पूर्व मंत्री एसपी वेलुमणि ने एसआईआर पर कहा, मतदाता सूचियों के विशेष गहन पुनर्निरीक्षण के दौरान फर्जी मतदाताओं को हटाया जाना चाहिए। பொறுப்பாளர்கள் கூட்டம், கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், நாளைய 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடியார் உத்தரவின் பேரில் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகள் குறித்து நாளையும் நாளை மறுநாளும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதற்கு சிறப்பான முறையிலே ஒரு நியாயமான நேர்மையான முறையிலே இந்த வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். அதே போல போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அடிப்படையிலே பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த பூத் முகவர்கள் சரியான முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அதே போல நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது சொந்த மாவட்டம் சொன்னாங்க, அதிகமான திட்டங்கள் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த மாவட்டத்தில் தனி கவனமாக அதிகமான திட்டங்களை கொடுத்தார். அடுக்குமாடி வீடுகள், கூட்டுக்குடி திட்டம், மருத்துவக் கல்லூரி, பேருந்துகளை விரிவாக்கம், மார்க்கெட்டுக்கு தேவையான வசதிகள் என்று என்னென்ன தேவையோ அத்தனை திட்டங்களும் கொடுத்தார். அதிகமான சாலைகள் எல்லாம் அமைத்து கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக திமுக ஆட்சியில எந்த திட்டம் நடைபெறவில்லை. ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி மக்களும் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில அமையும். எஸ்ஐஆர் வரவேற்கிறீங்க, இப்ப ஏன் பயனுள்ள பாருங்க உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு நேர்மையான முறையில அங்க இருக்கக்கூடிய வாக்காளருக்கு அந்த வாக்கு சேர்க்கப்பட வேண்டும் மாற்றுக்கிறது. இப்ப நீண்ட காலமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இறந்தவர்களுடைய ஓட்டு நம்ம பல தடவை பார்க்க முடியாது.